மூணாவது லூக்கா சுவிசேஷம் 10:20. 10:20 லூக்கா சுவிசேஷம் 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். போதும். மூணாவது என்ன? நாலா? மூணாவது உங்க பேரு கூட அங்க எழுதியிருக்குதாமா. உங்க பேர் எங்க எழுதிருக்குதுங்க? பரலோகத்தில். எப்ப எழுத படிச்சு? உங்க பேரு பரலோகத்துல என்ன இருக்குதாமா? எழுதப்பட்டிருக்குதாமா. எப்ப எழுதப்பட்டுச்சு? எப்ப అయితే கர்த்தரை சொந்த ஏத்துக்கிட்டோமோ, ரட்சிப்பட்டோமோ, அப்ப உங்க பேரு அங்க இருக்குது. அதனாலதான் அங்க பேர் இருக்கிறவன் என்ன பண்ணுவ தெரியுமா? இந்த உலகத்துல உனைய எல்லாரும் கெட்டவங்கன்னு சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன். உன் பேரு என்ன? எங்க குளத்துல இருந்து எடுத்துடுறான்னு சொன்னாரு, எங்க ஊர்ல இருந்து எடுத்துறான்னு சொன்னாரு, நாடுல எடுத்துட சொன்னாரு, சீட்டு கிழிச்சிடுவான்னு சொன்னாரு, நம்ம கவலை பண்ண பெற அவசரம் இல்லை. ஹல்லேலூயா. புரியுதாமா? நாம என்ன பண்ணுவோம்? அதுங்க என் குளத்துல இருந்து எடுத்துடுறேன்னு சொன்னாக்க என்ன பண்ணுவான்? ஐயோ வேண்டாம் நான் ஏசுநாதர்கிட்ட வேணா, ஏசுனா விட்டுரு வேணா, என்னோட பேர் என்ன பண்ண வேணாங்க, எடுக்க வேணாங்க. பிரிய சகோதரி சகோதரனா, இப்படி பேர் அங்க எழுதப்பட்டிருக்குது. அந்த பேர் போகாம பார்த்துக்கணும். இந்த உலகத்துல யார் உன்னைய மதிச்சாலும் மதிக்காட்டி, யார் உன்னை கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டி, அர்த்தம் புரிஞ்சா? நீ அதை பத்தி கவலை பாடக்கூடாது. என்ன தெரியுமா? நம்மளோட பேர் அங்க இருக்குது, நம்மளோட மதிப்பெல்லாம் அங்க கொடுப்பாரு கர்த்தர். நானும் இந்த உலகத்துல கர்த்தருக்காக எப்படி நடக்கிறனோ, எப்படி வாழ்ந்தனோ, அவருக்காக வாழும்போது என்ன பாரு, கர்த்தர் என்ன பண்ணுவார்? எனக்கு அங்க அவர் கொடுப்பாரு மதிப்பு. இந்த உலகத்துல மதிப்பு கொடுத்தாலும் மதிப்பு கொடுப்பாட்டி எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் கெட்டவனும் சொன்னாலும் பரவாயில்ல, நல்லவனும் சொன்னாலும் பரவாயில்ல. இது யோசனை பண்ணிக்கணும். ஐயோ எனக்கு கெட்டவனு சொல்லிட்டாங்களோ, என்னை பலானது கூப்பிடலையோ, என்னை அதோ சாப்பிட சொல்லலையோ, இது பற்றி அசல் கவலையே பட அவசரம் இல்லை. எதுனா தெரியுமா? என்ன யாரு? நம்ம பேர் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நான் அங்க போவேன். இங்க எதைத்தே மனிதர் கொடுக்கலையோ அதெல்லாம் பரலோகத்தில் எனக்கு கொடுப்பார். இந்த உலகத்துல எது கிடைக்கலையோ, அப்படி எதுக்காக கர்த்தருக்காக என்ன நினைத்தேன் நான் இந்த உலகத்தை விட்டடிச்சுக்கிட்டனோ, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? பரலோகத்தில் எனக்கு கிடைக்கு. அதான் லூக்காஸ் விசேஷம் நல்ல வார்த்தை சொல்றார் பாரு. 6வது அதிகாரம் லூக்காஸ் விசேஷம் 6வது அதிகாரம், லூக்காஸ் விசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். வாசிங்க. மனுஷகுமாரன் நிமித்தமாக தேவன் நம்புறதுக்காக நீ கர்த்தராக இதுக்கு முன்ன உலகத்தை நீ நல்லா எல்லாமே உன்னை எல்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க, நல்ல கௌரவம் வேணா நல்லா மதிச்சிருப்பாங்க, நல்லது கருத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு அம்மா அம்மா ஐயா ஐயா நீ இல்லாட்டி உலகமே இல்லை, நீ இல்லாட்டி எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லைங்களா? வேற நீ எப்போது கர்த்தர் நம்பிட்டியோ அப்ப அம்மா என்னவாமா உங்களை மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, ஜனங்கள் என்ன வருங்க பகைத்து உங்களை புறம்பாக்கி, புறம்பாக்கி உங்களை நிந்தித்து, நிந்தித்தின் அர்த்தம் என்ன? நிந்தித்தின் அர்த்தம் என்ன? நிந்திக்கிறது அர்த்தம் என்ன? நீ செய்யாது செஞ்சான்னு சொல்றது. நிந்தல் அர்த்தம் என்ன? நீ செய்யாத காரியம் செஞ்சான்னு சொல்றது. செய்யாதுக்காக செஞ்சான்னு சொன்ன கம்மி இருப்பியா நீ? என்ன எங்க வா ருஜு காமி, நான் எங்க செஞ்சேன்னா சண்டைக்கு ஃபைட்டிங் போயிடுவோம். அதுதான் நிந்தீங்கன்னா பலி போடுறதா? புரியுதா? செய்யாது ஏசுநாதர் எத்தனை பலி போட்டாங்க? போட்டாங்களா இல்லையா? அவர் செய்யாதுங்க என்ன பண்ணாங்க? எத்தனை
பாருங்க, பழி போட்டு என்ன பண்ணுவாங்க? உங்கள் நாமத்தை உங்க நாமத்தை பொல்லாததென்று என்னவாமா, இவன் கெட்டவன், இவன் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது, நம்ம ஜாதிலியா தள்ளி வச்சிடணும், நான் வீட்டில் இருந்து என்ன தள்ளி வச்சிடணும். அது சொல்லும் போது நீ என்ன பண்ணணுமா? நீ பாக்கியவானவாமா. அல்லேலூயா. நீ யாரு? பாக்கியவானாமா. நான் என்ன பண்ணணுமா? கீழ்படியுமா? அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அளவு கூட சண்டைக்கு போக கூடாது. என்ன அளவு கூடாது, சண்டை போடக்கூடாது. என்ன பண்ணணுமாமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என்ன? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். எங்க பலனாகுமாமா? பரலோகத்து பலன் வேணுமா? என்ன வேணும்னா இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? மடி நான் சொல்ல மாட்டேன்னா, பரலோகத்துல உங்களுக்காக என்ன பண்ணுங்க? பொக்கிஷத்தையே சேர்த்தோன்னு என்ன பண்ணணும்? எப்படி சேர் தெரியுமா? இந்த பணம் எடுத்துட்டு போக முடியாது. நீ உதாரணத்துக்கு இங்கிருந்து நம்ம அமெரிக்கா போனோம்னா, நம்ம இந்த ரூபா எடுத்துட்டு போனோம்னா அங்கே செல்லாது. சொல்லுமா? என்ன பண்ணணும் மேடி? நீ அமெரிக்கா போகணும், என்ன பண்ணணும்? நம்ம காசுங்கள்லாம் எடுத்துட்டு போய் அங்கேயே ஏர்போர்ட்ல என்ன பண்ணணும்? அதையே அங்கத்து காசை மாத்திட்டு எடுத்துட்டு போகணும். பட் அங்கெல்லாம் ஆர்டர் ரிட்டர்ன் வரும்போது எது மிச்சம் டாலருக்கு எதாவது மிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கா, என்ன பண்ணணும்? மறுபடியும் அங்கேயே கொடுத்துட்டு மறுபடியும் காசு வாங்கிட்டு இங்கே வரணும். அதே மாதிரி இந்த உலகத்துல கருத்துக்காக நீ என்ன கஷ்டப்படுறியோ, என்ன செய்யறியோ, அது பிரகாரம் எங்க பரலோகத்துல பலனு கிடைக்கும். அங்க உங்களுக்கு என்ன பொக்கிஷம்ங்கிறது அங்க ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி கர்த்தருக்காக இதெல்லாம் அனுபவித்தா చాలా விஷயம் இருக்குது அதை பற்றி. அப்போ பொக்கிஷம் அங்க ஆகும். இங்கேயே எனக்கு எல்லாம் வேணும்னு நினச்சிக்கிட்டாக்கா அங்கே ஒன்றும் கிடைக்காது. இங்கே எனக்கு என்ன வேணும்? பணம் காசு இங்கே வேணும், கௌரவம் இங்கே வேணும், மதிப்பு இங்கே வேணும், சந்தோஷம் இங்கே வேணும், எல்லாம் இங்கே கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தா கொடுத்துருவார். இங்கே கொடுப்பார், கொடுக்க மாட்டேன் இல்லை. அவருக்கு முடியாது எதுவுமே இல்லை. வேணும் அங்கே கிடைக்காது ஒன்றுமே எனக்கு. புரியுதா? அதில் கர்த்தர் சொன்னார், என்னாசி ஒருத்தர் தானம் பண்ணாங்க கூடமா சோதங்காய் தெரியருக்கு என்ன உடம்பு வலது கை கொடுக்கறது என்ன வேணும்? தெரியக்கூடாதாம்மா. அது கூட எந்தக்கு பரலோகத்தில் போய்த்தா அவனுக்கு பலம் கொடுப்பார். பரலோகத்துல கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? நான் பலான கொடுத்தனும் அது என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கு சாட்டி பையன் சொல்லுவாங்க, கண்டூர் அடிச்சிருவாங்கல்ல. அப்போ கல்யாணத்துக்கு சொல்றாங்க பாருங்க, 16 முய்யக்குன்னு சொல்லுவாங்க மைக்ல. கொஞ்சம் சபையில கூட அது மாதிரி சொல்றதுக்கு இருக்கிறாங்க. கொஞ்சம் சர்ச்சஸ்ல கூட நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. எங்க ஊர்ல சரி கிறிஸ்மஸ் அப்போ வாங்க நீங்க அப்பா சார் பலானா பிரதர் எல்லாம் ₹1 கொடுத்தாரு. ₹1 கொடுத்தா கூட பைக்ல சொல்லணும், தெரியுமா உங்களுக்கு? இல்லாட ஃபுல் ஃபைட் நடத்துவேடா. சிஎஸ்ஏ சபையில் சரியா? மற்ற என்ன சொல்லுது? கொடுத்தது எதுக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரி எம்பட பார்த்து நான் இவ்வளோ அவளை எதுக்கு அங்கே விட்டு வச்சுங்க. இப்போ சர்ச்சிலுக்கு வந்தீங்க, இது சின்னது காப்பாற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது முடிஞ்சா மல்லாப்பூர் சர்ச்சிலுக்கு இருந்துச்சுக்கா வந்து செய்வாங்க, வேலைங்க செய்வாங்க. ஒரு கலவுறாங்க, கூட்டுறாங்க. எத்தனை பேர் காரில் சாயல் பண்ணுவாங்க. பண்பு என்ன நினைப்பாங்க? நான் இவ்வளோ பண்ணுனேன், எம்பளை பார்த்து யாருமே பிடிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. பட் என்னையே திட்டுறாங்க. தெரியாத வசனம் தெரியாதனால கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ செஞ்சாலும் கூட நம்மளை பற்றி சொல்ல வேண்டாங்க அப்படி சொல்லிட்டு பாருங்க இருக்கிறாங்க. எங்களை பற்றி என்னமே நீங்க சொல்ல வேண்டாங்க சொல்லிட்டு போறவங்க இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவருக்கு சத்தியம் அறிஞ்சிருக்கிறவன் கொஞ்சம் பேர் சத்தியம் வராது. இவங்க கழிவு விஷயம் நல்லா புரியும். நம்ம என்ன செஞ்சாலும் என்ன வரணுமா? இந்த உலகத்தை உனக்கு என்ன என்ன புகழ்ச்சி கிடைக்கணும்னா பரலோகத்தில் உனக்கு கிடைக்காது. நீ டிசைட் பண்ணிக்கணும், இங்கே கிடைக்கணுமா அங்கே கிடைக்கணுமா. பொறுத்து திட்டினாங்க, நீ திட்ட கர்த்தம் ஆகி போய் சாப்பிட்டு க்ளோஸ். அதே கர்த்தர் எப்படி சாந்தமாக இருந்தாரோ நான் இருக்கிறேன்,
கர்த்தர் பார்த்துக்கணும் தான் அந்த பல்லு யாருக்கு இருக்கு? புரியுதா சொல்றது? அதனால ஒரு பேர் எங்க இருக்குதாம்மா? பரலோகம் எழுதப்பட்டதுனால அந்த பரலோகம் இருக்கணும்னா நீ இந்த உலகத்தில் என்ன பண்ணணும்? இங்கே பேருக்காக இங்கே புகழ்ச்சிக்காக நீ என்ன பண்ணக்கூடாது? ஆலோசனை அது எங்கேயாவது வீட்டில் இருக்கட்டும், காட்டில் இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும். புரியுதா? அதனால தான் இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம பேர் எங்க இருக்குதாமா? பரலோகம் எழுதப்பட்டதாமா. அதே இன்னொரு விஷயம் கூட புரிஞ்சுக்கணும். பேர் அங்கே எழுதப்பட்டாங்கோட நீ நடக்க வேண்டிய ரீதியை நடக்காட்டி அந்த பேர் என்ன ஆகும்? எடுக்கப்படும் கூடம். அது அதனால வசனம் சொல்லுது, யாரு பேரைத்து ஜீவ கிரந்தத்தில் என்னமில்ல இருந்து என்னாச்சு காணாம போயிருச்சோங்கிறாங்க. பாருங்க எழுதிருக்குது பாரு, 20வது அதிகாரம் எங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 20:15 ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். என்னமா எழுதப்பட்ட காணப்படாட்ட காணப்பட அர்த்தம் என்ன? என்ன எழுதப்பட்டதா காணாம போயிருச்சு? எப்படி போயிருச்சு? அதே சங்கீதத்தில் பார்த்தா அவன் பேர் ஜீவகத்தில் என்ன எடுத்துருங்கன்னு சொல்றாரு. அது செப்பரேட் நான் மெசேஜ் செப்பரேட் நான் கத்த சுத்தமாக அது விவரணம் மாதிரி கொடுக்கணும் நான் பசங்க. அவர் இது விஷயம் புரியுதா? அது ஜீவ கிரந்தத்தில் எழுதும் போடு அது பிரகாரம் நடக்கட்ட என்ன இந்த பேர் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பிள்ளைங்களை டொனேஷன் கட்டி காசு கட்டி ஸ்கூல் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் ஆனபடி என்ன ஆகும்? நான் பையன் நான் கண்டினியூ ஸ்கூலுக்கு போய் என்ன படிச்சுக்கோணும். நான் ஃபீஸ் கட்டினல்ல, டொனேஷன் கட்டினல்ல, நம்ம பேர் அங்கே எழுதிட்டியல்ல, நம்மளோட மகனை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன், வீட்லேயே வச்சுக்குவேன்னு சொன்னாக்க ஏன்னா மாதம் மாதம் ஃபீஸும் கூட கட்டுற அப்படின்னாக்கா ஒத்துக்குவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அம்மா நீ வீட்லேயே வச்சுக்குமா, நம்மளோட பேர் என்ன ரெஜிஸ்டர் வந்து எடுத்துருவோம். அதே மாதிரி தான் இதுங்களோட நீ ஏசுநாதர்கிட்ட வந்துட்ட அவர் சபையில் சேர்ந்து மறுபடியும் என்ன பண்ணணும்? இங்கே எல்லா கிரமத்துக்கு இல்லையா பல ஸ்கூலில் சேர்ந்து ப்ராஸ்பெக்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் எல்லாம் எழுதி ஸ்கூல் ரூல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. கையெழுத்து போடணும். நம்ம பேரண்ட்ஸும் போடணும் கையெழுத்து, ஸ்டூடெண்ட்டும் போடணும் இல்லையா? இருக்குது பிள்ளைங்களுக்கு இல்லையா ப்ராஸ்பெக்டர்ஸ் இல்லையா? இருக்கு. எதுக்கு? நீங்கள் சொன்ன பின் நாங்கள் என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைங்களை அனுப்புகிறோம். அவனுக்கு சொல்கிறேன் நீ சொன்ன பின் நான் என்ன பண்ணுறேன்? ப்ராப்பர் ட்ரெஸ்ஸு கட்டிங் A to Z எல்லாம் எழுதிருக்கு. அதுவும் இல்லாமல் என்ன அதுக்காக போகல, மறுபடியும் அங்கே போய் சொல்கிற படிப்பு என்ன பண்ணணும்? நல்லா வாத்தியார் சொல்கிறது கேட்டு என்ன பண்ணணும்? படிச்சுக்கணும், பரீட்சை எழுதணும். இதெல்லாம் எழுதுனாதான் என்ன பண்ணுவான் அவன் மேலுக்கு வர முடியும். உன்னதமான ஒரு மனிதனா என்ன ஆக முடியும்? ஆயத்தமாக முடியும் இல்லையா? ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தால் கிளம்ப போகாமல் இருந்தால் படிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? உத்தமனா ஆக முடியுமா? ஆக முடியாது. அதே மாதிரி விசுவாச வாழ்க்கை ரட்சிப்பட்ட நீயும் கூட சபைக்குள்ள இருந்து என்ன பண்ணணும்? நீ நல்லா நல்லா பத்துக்கோணும் மாடி. நீ உலகத்துக்கு எப்படி நீ மதிப்பு கொடுக்குறியோ அதே மாதிரி எது கொடுக்கணும்? ஏன்னா அதுக்கு தாசியா இதுக்கு வச்சனத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கூட கொடுக்கணும். இந்த சரீரத்துக்கு எவ்வளோ மாத்து கொடுக்குறியோ அதுக்கு விட தாசி எது கொடுக்கணும்? இதில் ஃபெயில் ஆகிட்டேன் கூட பரலோக விஷயத்தை கூட நீ எதனால்தான் இது அநித்தியமானது, இது நித்தியமானது. இந்த விஷயம் பிரதி ஒருத்தரும் கூட நினைப்பு வச்சுக்கணும். அதனால நம்ம எப்பவுமே ஆவிக்குரிய சிந்தனையில அந்த பரலோக சம்பந்தமான விஷயத்துல என்ன பண்ண நம்ம மனசு இருக்க வேண்டிய அவசரம் இருக்குது என்று கர்த்தரோட வசனம் சொல்லுது.